ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஐடியா மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நண்பர் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. சமீபத்தில் நம்மளோட சியான் விக்ரம் நடித்த ஒரு மிகப்பெரியான ஒரு படத்தை தான் இன்னைக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் வீரன் தீரன் சூரன். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் நம்மளோட எஸ் அருண்குமார் தான். ஸோ இந்த படத்தை ஏற்கனவே டேரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு 3 படங்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த படத்தை குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட விஜய் சேதுபதி நடித்த அந்த சேதுபதி படம். ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் நடித்த பண்ணையாரும் பத்மணியும், கடைசியாக நம்மளோட மனசில் எல்லாருக்குமே ரொம்ப மனசை பாதித்த படம் ஒரு சித்தா. ஸோ இந்த 3 படத்தை இயக்குனர் எஸ் அருண்குமார் தான் இந்த படத்தை வந்து சியான் விக்ரம் மூலமா இயக்கிருக்காங்க. ஸோ வீரன் தீரன் சூரன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட நட்சத்திரங்களை பார்க்கலாம். படத்தோட நட்சத்திரங்கள் யாருன்னா நம்மளோட சியான் விக்ரம் சார், அதுக்கப்புறம் தூசரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் இந்த 3 கேரக்டர் சுற்றி இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட முக்கியமான ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கான். ஸோ அந்த 2 ப்ளஸ் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட படத்தோட பின்னணி இசை ஜிவி பிரகாஷ்குமார் ரொம்பவே சூப்பராகவே பின்னணி இசை அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஈஸ்வர். ஸோ ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ டேரக்டர் எஸ் அருண்குமாருக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் அவங்க 2 பேருக்குமே ஈடு என வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் ஈஸ்வர் தான். ஸோ இந்த படத்தோட நட்சத்திரங்கள், இந்த படத்தோட டீம் இதுதான். இந்த படத்தோட கதையை முதல்ல சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 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 கிராமங்க, ஒரு பெரிய கிராமம். ஒரு கிராமத்துல வந்து ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை என்னன்னா அந்த ஊர்ல ஒரு பெரியவர்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஸோ அந்த பெரிய ஒரு கேரக்டர் தான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷன். அவர் வந்து என்னன்னா அவர் இந்த பஞ்சாயத்து, கொள்ளை இந்த மாதிரி சமூகங்களுக்குலாம் வந்து ஒரு ஹெட்டா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்ல தான் வந்துட்டு அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் வந்து சியான் விக்ரம் சார் ஏற்கனவே இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் சியான் விக்ரம் சார் வந்து ஒரு சில சூழ்நிலைக்காக அதை தவிர்த்து வெளியே வந்துட்டு ஒரு சின்ன மளிகை கடை நடத்திட்டு வீட்டோடய ஒரு மளிகை கடை வச்சுட்டு அதை வந்துட்டு குடும்பமாக ஒரு தூஷரா விஜயன் கூட ஒரு அழகான ஒரு குடும்பமாக நடத்திட்டு இருக்காங்க. பட் இப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தான் அந்த பெரியவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வேறு யாருமே இல்லைங்க, நம்மளோட எஸ்.ஜே. சூர்யா இன்ஸ்பெக்டராக இருக்க மாதிரி அவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஸோ எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு அந்த பெரியவருக்கும் ஒரு சின்ன வன்மம் இருக்குது. அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட சியான் விக்ரமுக்கும் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் ரொம்பவே அவர் சுற்றியும் நடக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த வன்மத்தை தீர்த்துக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இப்போ வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த பெரியவரை அதை வந்து தண்டிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த பெரியவரோட பையனையும் வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு எப்படின்னா வந்து என்கவுண்டர் போட்டணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்மளோட சியான் விக்ரம் கிட்ட அந்த பெரியவர் வந்து ஒரு உதவி கேட்குறாங்க. ஸோ சியான் விக்ரம் வந்துட்டு நான் இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் வெளியே வந்திருக்கேன், நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஒரு சில சூழ்நிலை காரணமாக அங்கே ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று வரும். அந்த பெரியவர்னு சொல்கிற பார்த்தீங்களா, அவரே வந்துட்டு சியான் விக்ரம் கிட்ட ஒரு காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் வந்த உடனே சியான் விக்ரம் வந்துட்டு மனசு இறங்கி செய்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து சியான் விக்ரம் மறுக்க முடியாமல் இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. பட் அந்த சூழ்நிலையிலேயே அந்த பெரியவரோட பையனை காப்பாத்துக்காக தான் சியான் விக்ரம் இவ்வளோ போராடக்கூடிய அந்த சூழ்நிலையிலேயே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியை ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகள்லாம் பேசிட்டு நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்லாம் ஒரு சூழ்நிலைலாம் வரும். அந்த காட்சிகளால் சியான் விக்ரம் அப்படியே பேக் வாங்கிட்டு போகிறாரு. நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுமான்ற ஒரு சூழ்நிலை வந்து பின் வாங்கிட்டு போகிற சூழ்நிலையில தான் அவர் வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட அவங்களோட போலீஸோட ஹெல்ப் மூலம் போகிறாங்க. பட் எஸ்.ஜே. சூர்யாவும் சாரங்களும் அவங்க போலீஸோட அவங்களோட ஹெல்ப்பும் வந்துட்டு என்னன்னா சியான் விக்ரமை பயன்படுத்தி அந்த பெரியவரோட மகனையும் வந்துட்டு போட்டு தள்ளணுன்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இந்த கதை அப்படியே முழுக்க ட்ராவல் ஆகிட்டு போகுது. பலிகாடா வந்து சியான் விக்ரம் சார் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து சியான் விக்ரம் சார் எப்படி வெளியே வராரு, அவர் ஃபேமிலியை எப்படி சேவ் பண்ணுறது தான் இந்த படத்தோட முழுக்க கதைங்க. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் முக்கியமான காட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சியான் விக்ரம் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் தாங்க, ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு என்ட்ரி ஆகிற மாதிரி சீன் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கோணிப்பை மாதிரி ஒரு துணிப்பை பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாரு. அந்த துணிப்பையில ஒரு சம்பவம் இருக்கும். அந்த துணிப்பை பிடிச்சி அவர் பாட்னு ஸ்டேஷனுக்குள்ள போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த ஃபிட்னஸ் பார்க்கும்போது அவரோட ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ ஒரு பொறாமை இருக்கும். இந்த ஏஜ்ல மனுஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றாரு. இந்த 6 பேக்ஸ் எல்லாம் சொல்றான் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான காட்சிகள் இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே எஸ்.ஜே. சூர்யா சார் முன்னாடியே அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணுவார். அந்த சம்பவத்தை வந்துட்டு யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம். அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாசம் வந்து எஸ்.ஜே. சூர்யா சாரோட அந்த டேபிள் மேலேயே வந்து ஏறி நின்று அந்த சம்பவத்தை செய்வார். ஸோ அது ஒரு சூப்பர் டேக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு காட்சி ஒன்று இருக்கும். அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான காட்சி. அது என்ன காட்சின்னா அந்த கன்னி வெடிகள் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த கன்னி வெடியை வந்துட்டு
ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு பார்ப்பாரு. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு ஃபேமிலிக்காக இன்ஸ்பெக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்களையே வந்துட்டு தண்டிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வர சூழ்நிலை பார்க்கப்பாரு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அதை பிளேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதுக்காக அது என்னன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்துடும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணுறாரா இல்லையா, அந்த கன்வீடியை அந்த கரெக்டாக வைக்கிறாருன்றதுல ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே சினிமாட்டோகிராஃபர் அந்த ஈஸ்வர் வந்து மிரட்டிட்டு இருப்பார். ஜிவி பிரகாஷ் சார் இசையை வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு திக்குன்னு இருக்கும். ஸோ அந்த காட்சிகள்லாம் ரொம்ப இருக்கு. படத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளோட சேதுபதியில் வந்து விஜய் சேதுபதி எப்படி ரசிச்சோமோ அதே மாதிரி நம்ம சித்தால வந்துட்டு சித்தார்த் சார் எப்படி ரசிச்சோமோ அதே மாதிரி இந்த வீரதீரன் சூரனில் வந்துட்டு எஸ் அருண்குமார் வந்து சியான் விக்ரம் வந்துட்டு வேற அளவுக்கு காமிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணி தான் நல்ல ஒரு மூவி வரணும்ட்டு. பிகாஸ் அவருக்கு லாஸ்ட்டாக ஒரு 2-3 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஃபேன்ஸ் வந்து மனத்தளராமல் என்றைக்குமே இருப்பாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க. எல்லாருமே மனசை போட்டு உடம்பு போட்டு வரட்டி எல்லாருமே உழைக்கிற கலைஞர்கள் தான். பட் அந்த வகையில் ஒரு குறிப்பாக நீங்கள் மனசார ஏற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலைஞர்கள் வந்து சினிமாக்காக அவங்க உடம்பு எப்படி வேணால் செதுக்கிப்பான். அதுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட சிவாஜி கணேசன் சார், அதுக்கப்புறம் நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கப்புறம் நம்மளோட சியான் விக்ரம். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நடிப்புக்காக என்ன வேணா அவங்கள வந்து மாற்றிப்பாங்க, எப்படி வேணா கேரக்டர் வந்து எப்படி வேணா ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீரதீரன் சூரனில் வந்து சியான் விக்ரம் வந்துட்டு எஸ் அருண்குமார் ரொம்பவே பயன்படுத்தியிருக்காரு. ஒரு சில காட்சிகள்லாம் நம்ம ரொம்பவே லவ் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு சியான் விக்ரம்க்கு வந்து ஆட்ஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ் அருண்குமாருக்கும் ஆட்ஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். தூஷரா விஜயன் படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்களும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்களோட காட்சிகளை ஏற்கனவே சொல்லிட்டு தாங்க அவங்க வந்துட்டு ஒரு நடிப்போட ஒரு அரக்கன்ற மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் வந்துட்டு அவங்கள சர்பட்டா பரம்பரையிலையும் நான் ரொம்ப ரசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல தனுஷார் கூட வரும்போது ரொம்ப ரசித்தேன். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமோட மனைவியாக வந்துட்டு வராங்க. ஸோ இந்த கேரக்டர்லாம் அவங்க வந்து வேற லெவலில் ஆக்ட் பண்ணிக்கான்னு சொல்லலாம். ஸோ படத்தோட கதை சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், அந்த பெரியவருக்கும் அந்த எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் நடுவில் பலிகாடாக மாட்டுறாங்க. பட் அதுலேருந்து அதுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யா போலீஸ் சைட்லேருந்தும் சரி, அதுக்கப்புறம் அந்த பெரியவர் குடும்ப சைட்லேருந்து எப்படி மீண்டு வராருன்றதான் விக்ரமோட அந்த ஃபேமிலியை சேவ் பண்ணுற கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தை பார்க்கும்போது நான் சிம்பிளாக ஒரு லைனாக சொல்லிட்டேன். ஆனால் படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தோட குறிப்பாக சொல்லணும்னா மெயின் ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஈஸ்வர் கேமராமேன், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ், இவங்க எல்லாருமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வருமானம் வருங்க. சியான் விக்ரம்க்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றியான படம் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படத்துக்கு என்னோட கணிப்புப்படி மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 மார்க்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக தரலாம். அதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இந்த படத்தை இருக்குது. மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.